தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடிடிவி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள சார்பிட்ஸ் மெத்தடு, இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதோட லாஸ்ட் டாபிக் சார்பிட்ஸ் மெத்தட் தான். இதுக்கடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் தான் வந்துட்டு கண்டினியூ ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? இதில் நம்ம சார்பிட்ஸ் மெத்தட் ஒரு கொஷினை பார்த்ததும் இது சார்பிட்ஸ் மெத்தடில் தான் கேட்டிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம கீ பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதையும், நெக்ஸ்ட் அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு அதை நம்ம எப்படி சார்பிட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஃபைனல் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பற்றியும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. யார் எதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் டைமில் நமக்கு கை கொடுக்க போது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற விஷயங்களை விட நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்பிட்ஸ் மெத்தடு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து தான் அந்த சார்பிட்ஸ் மெத்தடில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க சால்வ் பை சார்பிட்ஸ் மெத்தட்னே சொல்லிடுவாங்க. இந்த வேர்டு யூஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தியரி பேசிக்கில் தான் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. given PDA is f of x, y, z, p, q equal to 0. இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கான given equations இருக்க போகுது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் பிக்யூன்ற 5 டேர்ம்ஸுமே நமக்கு இருக்கும். இது 5மே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எக்ஸ் ஒய்ன்றதில் ஏதாவது ஒன்று இல்லைனா 2மே கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஒய் இசட் பிக்யூ இருக்கு இல்லையா, இதுலேருந்து அதே மாதிரி தான் 1 மிஸ் ஆனாலும் மீத 2 வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம சார்பிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்மளோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் எல்லாமே நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ஃபுல் வீடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து அது ரொம்ப ஈஸியாக அந்த ஈஸி வேலை நான் அதை கொண்டு போயிருப்பேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம சார்பிட்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்துடலாம். இதுக்கு நம்ம 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அடுத்து நம்ம 5 ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் இதில் எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா 6 டேர்ம்ஸில் நம்ம ரைட் பண்ணுவோம். 6 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணி சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா dx by minus fp. இந்த fpன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை பியை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் இந்த fpக்கான மீனிங். இப்போ fq அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன்ஸை நான் க்யூவை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் fqன்னு சொல்கிறது. ஓகே, dx by minus fp equal to dy by minus fq dz. இசட்னு வரும்போது PQ ரெண்டுமே நமக்கு அதில் வரும். ஏன்னா இசட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். கரெக்டாக? ஸோ இசட்னு சொல்லும்போது எக்ஸ் ஒய் ரெண்டுமே வரும். அப்போ எக்ஸுக்கு பி, ஒய்க்கு க்யூன்னு தெரியும் இல்லையா, அதனால இப்போ இசட்டுக்கு சொல்லும்போது PQ ரெண்டுமே வரப்போகுது. அண்ட் அது மல்டிப்ளிகேஷன்ஸ்லேயும் வரும். மைனஸ் பி எஃப்பி பை க்யூ எஃப்க்யூ. ஓகேவா? தென் பி நம்ம எக்ஸ்ன்னு சொல்லும்போது கீழே எஃப்பி சொன்னோமா, அப்போ இங்கே டிபி பின்னு சொல்லும்போது கீழே எக்ஸ் வரப்போகுது. அண்ட் இசட்டும் நமக்கு அதில் இன்க்ளூட் ஆகும். தென் க்யூன்னு சொல்லும்போது ஒய்க்கு தானே நம்ம க்யூ சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒய்யும் வரும், இசட்லேயும் க்யூ சொன்னோமா, ஸோ இசட்டும் நமக்கு மிங்கிளாகி வரும். ஈக்குவல் டு டிஎஃப் பை 0. இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். இதுலேருந்து ஏதாவது 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான 5 ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி to find fx, fy, fz, fp, fq. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம்,
பியை பொறுத்தும் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், தென் கியூவை பொறுத்தும் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த 5 வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதான் நமக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ரைட் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம ரைட் பண்ணிக்கணும். நமக்கு இதை கூட ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷனை கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை நமக்கு இந்த ஆர்டர்லையும் கொடுக்கலாம், இல்லை இந்த ரிவர்சபிள் ஆர்டர்லையும் கூட இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுக்கலாம். பட் மைனஸ் ப்ளஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு மைனஸ் இங்கே போட்டிருக்கேன், இது இங்கே இல்லாமல் மேலே வச்சு கூட கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது 2 சிம்பிளஸ்ட் ரேஷியோவை எடுத்து நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, இன்டகிரேட் எனி 2 சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதில் எது 2 சிம்பிளஸ்ட் ரேஷியோ இருக்கோ அதை எடுத்து நான் இன்டகிரேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அது 2 இன்டகிரேட் பண்ணுறோம் இல்லையா, இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு பி அண்ட் கியூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அந்த பி அண்ட் கியூ ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அந்த பிக்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதில் ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ் டேர்ம்ஸ், ஒய் டேர்ம்ஸ், இசட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்குள்ளே வேறு எந்த ஒரு பி டேர்ம்ஸோ கியூ டேர்ம்ஸோ இருக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா dz = pdx + qdy. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதில் பி தெரியும், கியூ தெரியும், ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன், தட் இஸ் த கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லுவோம். நமக்கு கிவன் நம்மளோட கொஸ்டின்ஸில் இப்படி தான் கேட்க போகிறாங்க, ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன், இல்லைன்னா ஃபைண்ட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு கேட்பாங்க. சரிங்களா? இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் அதை இன்டெகிரேட் பண்ணாதான் நமக்கு அந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி டெரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இசட்ன்றது எக்ஸ் ஒய்ன்ற 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஇசட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம், இசட்டை எக்ஸை பொறுத்து 1 டைம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை வந்துட்டு தனியாக போடுவோம், மல்டிப்ளிகேஷன்ஸில் போடுவோம். அடுத்து ப்ளஸ் ∂z/∂y × dy ரைட் பண்ணிக்கலாமா. ∂z/∂x வேல்யூ பின்னு தெரியும், ∂z/∂y வேல்யூ க்யூன்னு தெரியும். அது ரெண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, இது போதும். ஓகே, இவ்வளோ தான் நமக்கான ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், தென் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2 ரேஷியோ எடுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் த பி அண்ட் கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட், தென் வி யூஸ் தட் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். பார்த்துடலாங்களா? சால்வ் p² + q² - 2px - 2qy + 1 = 0. இதில் பார்த்தோம் அப்படின்னா pq டேர்ம்ஸ் இருக்குது, xy இசட்டில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இல்லை, அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நமக்கு. ஓகே, xy pq எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ன்றது இந்த ஃபங்க்ஷனா p² + q² - 2px - 2qy + 1 = 0. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு fx, fy, fz, fp, fq இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. இந்த 5 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நான் எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். நான் எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால ஒய், இசட், பி, க்யூ எல்லாமே எனக்கு கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? ஏன்னா பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நான் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்குவேன். பண்ணோம் அப்படின்னா பி எனக்கு கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு -2pன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸை பண்ணால் 1. அடுத்து 2qy + 1 எல்லாமே எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா? தென் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அப்போ எனக்கு பி டேர்ம்ஸ், க்யூ டேர்ம்ஸ், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். எனக்கு -2qy இதில் ஒய்யை பொறுத்து தானே பண்ணுறேன், ஸோ -2qன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய்யை பண்ணனா எனக்கு 1 கிடைக்கும். ஓகே, தென் இசட் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு இசட்ன்ற டேர்மே கிடையாது, ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லாமே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நமக்கு ஆன்சர் 0 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கிறேன், பியை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ p² பண்ணேன் அப்படின்னா 2pன்னு கிடைக்கும். தென் q பண்ணால் 0, இங்கே -2px இருக்குது, ஸோ -2xன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், அது அப்படியே இருக்கட்டும். பியை பண்ணோன்னா 1, தென் இது எல்லாமே நமக்கு 0 ஆகிடும். அடுத்து fq கண்டுபிடிக்கிறோம்.
பி ஸ்கொயர்ன்றது 0 ஆகிடும். q ஸ்கொயரை பண்ணோன்னா 2q. இங்கே இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே நமக்கு -2yன்றது கான்ஸ்டன்ட், q பண்ணால் 1. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கான 5 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணுறது. கரெக்டா? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸ் இஸ் dx by minus fp equal to dy by minus fq equal to dz by minus pfp minus qfq equal to dp by fx plus pfx fz equal to dq by fy plus qfz equal to df by 0. ஓகே, இதுதான் நமக்கான ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து நமக்கு எஃப்பி, எஃப்கியூ, எஃப்எக்ஸு, எஃப்இசட், எஃப்ஓ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எல்லாத்தையுமே எடுத்து வந்து இல்லைனா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? dx by minus fp. அப்போ எனக்கு இந்த இடத்துல -2p plus 2xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் dy by minus fq, அதனால் -2q plus 2yன்னு கிடைக்கும். equal to dz by minus pfp minus p 2p minus 2x minus q 2q minus 2y. ஓகே, தென் dp by fxன்றது நமக்கு -2pங்களா, -2p plus p fz. fzன்றது 0. ஸோ நமக்கு அது கூட எதை மல்டிபிள் பண்ணாலுமே 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். -2p மட்டும் இருக்கட்டும். ஈக்குவல் டு dq by fyன்றது -2q. இங்கே fz இருக்குது. fzோட வேல்யூ 0ன்றதுனால இதையுமே நான் ஃபுல்லாகவே நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு df by 0. இப்போ இதில் இருக்கிறதுலையே 2 சிம்பிளஸ்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம்? இந்த 2 டேர்ம்ஸையுமே சொல்லலாமா? இது ரெண்டும் தானே இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம ஈஸியாக வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடில் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். dp by -2p equal to dq by -2q. -2 -2 கேன்சல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா dp by p equal to dq by qன்னு கிடைக்கும். இப்போ நான் டிஃப்ரென்சியேஷன்ற டேர்மை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஆகணும். அதனால் நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா p² by 1/p 1/p நான் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா log pன்னு கிடைக்கும். 1/q இன்டெகிரேட் பண்ணால் log q. நெக்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ரைட் பண்ணணும். அதையும் இது ரெண்டும் லாகில் இருக்கிறதுனால நான் அதையுமே லாக் டேர்மில் ரைட் பண்ணிக்கிறேன். log a இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு log p. இங்கே log a ப்ளஸ் log bயில் இருக்குது அப்படின்னா அது நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸில் ரைட் பண்ணிக்கலாமா? இப்போ ரெண்டு பக்கமே லாகை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ p ஈக்குவல் டு aq. p ஈக்குவல் டு aqன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்மளோட ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த கிவன் ஈக்குவேஷனில் இந்த பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஆகும்? f ஈக்குவல் டு p இருக்கிற இடத்துல எல்லாமே நான் aqன்னு போட போகிறேன். அப்போது a² q² ப்ளஸ் q² மைனஸ் 2aqx மைனஸ் 2qy ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே நமக்கு q²ன்றது காமனாக இருக்கா? ஸோ நான் அதை வெளியில் எடுத்துக்க போகிறேன். ஸோ a² + 1 × q². நெக்ஸ்ட் இது ரெண்டுலையுமே க்யூன்ற டேர்ம் நமக்கு காமனாக இருக்குது. 2qன்ற ரெண்டு டேர்ம்ஸுமே வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ நான் அந்த -2q வெளில எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே எனக்கு ax ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை பாருங்கள். q², இங்கே q இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கா? ஸோ திஸ் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். திஸ் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்?
q equal to minus b plus or minus b square minus 4ac root of b square minus 4ac whole divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? இதில் நமக்கு q ஸ்கொயருக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு a. இங்கே q விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இது சாரி மைனஸோட சேர்த்து தான் -2 இன்ட்டு ax ப்ளஸ் ஒய், இதுதான் நமக்கு b. இங்கே இருக்கக்கூடிய 1ன்றதான் நமக்கு c. ஓகே, இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி க்யூக்கான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்களா? பாருங்கள். ஓகே, q ஈக்குவல் டு மைனஸ் பி, நமக்கு ஆல்ரெடி பியில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 2ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 ஆகிடுமா? அடுத்து ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் 1, சியோட வேல்யூ 1. ஓகே, ஹோல் டிவைட் பை 2aன்னு சொல்லுவோம். 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 ஆஃப் ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ரெண்டுலேயுமே நமக்கு 4ன்றது காமனாக இருக்கு இல்லையா? 4 நான் ரூட் விட்டு வெளில எடுக்கிறேன். ரூட்டை விட்டு நான் வெளியில் எடுக்கும்போது எனக்கு அது என்னவாகும்? 2ன்னு வெளியில் வரும். ரூட் ஆஃப் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கேனா இதில் ரெண்டுலேயுமே எனக்கு 2ன்றது காமனாக இருக்கா? அதை நான் காமனாக வெளில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கீழே மேலே எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நான் டேரெக்டாக பண்ணிக்கிட்டேன். புரியாதவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட ரெண்டுலேருந்து காமனாக வெளில எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து நான் க்யூன்றதை ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கான க்யூ. ஓகே, இப்போ இந்த க்யூவில் பாருங்கள், இதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே நமக்கு பி டேர்ம்ஸோ க்யூ டேர்ம்ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம க்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், p ஈக்குவல் டு ஏக்யூ சொல்லியிருந்தோம் இல்லையா? இதில் நம்ம பியும் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்கமா இசட்ன்ற டேர்ம்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே பாருங்கள், p ஈக்குவல் டு ஏக்யூன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் க்யூவை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு பின்றதுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டு கிடச்சிரும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். p ஈக்குவல் டு a இன்ட்டு ax plus y plus or minus root of ax plus y the whole square minus a square plus 1 whole divided by a square plus 1. இதுதான் நமக்கான p. ஓகே, அவ்வளோதான். நம்ம p and q ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், dz equal to pdx plus qdy. இதில் நம்மளோட p and qவை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்துடலாமா? dz ஈக்குவல் டு பியோட வேல்யூ தெரியும் இல்லையா நமக்கு, a இன்ட்டு ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx ப்ளஸ் க்யூவோட வேல்யூ ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் சாரி a ப்ளஸ் சாரி ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dy. ஓகே, கரெக்டாக? இப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே நமக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்துட்டு ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் காமனாக வெளில எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போது வந்துட்டு என்னாகும், ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை நான் காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு a dx இருக்கும் ப்ளஸ் dy இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிவிஷனில் இருக்குல்ல a ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதை நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dz நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துட்டோம்.
தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷனுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dz இருக்கட்டும். இங்கே ax ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ex ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரூட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே a dx ப்ளஸ் dy இருக்குது இல்லையா, இதுலேருந்து டிஃப்ரென்சியேஷன்றது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷனை மட்டும் நான் தனியாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ax ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்குமா? கரெக்டாக? அவ்வளோதான். இப்போ எனக்கு இதுலேருந்து டிஃப்ரென்சியேஷன்ற டேர்ம்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதனால் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்க போகிறேன்? இன்டகிரேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? டூ சைடு என்ன பண்ணுறேன்? இன்டகிரேஷன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? இன்டகிரேஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dz ஈக்குவல் டு, இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்னா இது ஒரு டேர்ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ஒரு டேர்ம்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக தான் இந்த மல்டிப்ளிகேஷன்றது இருக்குது. கரெக்டாக? அதனால் இதை நான் ஃபஸ்ட் இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு இன்டகிரேஷன் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு இன்டகிரேஷன் போட்டுக்கிறேன். புரியுதா? பாருங்கள், இன்டகிரேஷன் ax ப்ளஸ் ஒய் d ஆஃப் ax ப்ளஸ் ஒய், ஓகே, ப்ளஸ் இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 into d of ax plus y. கரெக்டா? ஓகே, ஃபைனல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாகவே இன்டகிரேஷன் போட்டாச்சு. இப்போ அதை நான் இன்டகிரேட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் த கம்ப்ளீட் இன்டகிரல் நம்ம சொல்லிடலாம். பண்ணிடலாமா? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dz. இப்போ இது எனக்கு இசட்ன்ற டேர்ம் இல்லை. ஸோ இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்னது? நமக்கான கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். dz மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா z மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு ax ப்ளஸ் ஒய்யை பொறுத்து நான் இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். இங்கே ax ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? x ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லுவோமா? அப்போ எனக்கு ax ப்ளஸ் ஒய்யை ax ப்ளஸ் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். அதனால் ax ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம ax ப்ளஸ் ஒய்யை பொறுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் இது இருக்குது. சரிங்களா? இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். அதனால் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது எனக்கு எக்ஸுன்ற டேர்மாகவும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்றது வந்து எனக்கு ஏன்ற டேர்மாகவும் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? அந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். இங்கே எழுதுகிற பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது இன் டிஎக்ஸ். இது நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 காஸ் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இதுதான் நமக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஓகேவா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரூட் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஸ்கொயருக்கு இடத்துல நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது கிடைக்கும். எது சொல்கிறேன்னு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் அதனால தான் நான் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் நம்மளோட அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த ஃபைனல் சொல்யூஷனை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே. அப்போது நம்ம அதை ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ax plus y by 2 root of ax plus y the whole square minus a square plus 1 minus a square plus 1 by 2 cos h inverse ax plus y by root of a square plus 1. நம்ம ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் பண்ணணும் இல்லையா, இன்டகிரேட் பண்ணும்போது நான் சீனை ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துலேயும் நமக்கு டிவிஷனில் 2ன்றது இருக்குது. ஸோ நான் அந்த ஃபுல் ஓவரால் ஈக்குவேஷன்ஸையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். அப்போ 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் minus a square plus 1 minus a square plus 1 cos h inverse
ax + y by √a² + 1 ப்ளஸ் இங்கே நமக்கு 2c. நான் 2 மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே எனக்கு 2cன்னு வரும். அது அந்த ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, சீன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு another கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். அது நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நமக்கு கிடைச்சக்கூடிய இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் இல்லைனா கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்லலாம். ஓகே, இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்குலாம் உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கான மீனிங்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? நமக்கு கொஸ்டின்ஸில் கம்ப்ளீட் இன்டெக்ரல் வரைக்கும் தான் கேட்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆன்சர்ஸுமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ இதை 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் இதில் இருந்து நமக்கு தியரி பேசிக்கில் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான தியரி பேசிக் கொஸ்டின்ஸ் 1 மார்க்கில் கேட்க முடியும் அப்படின்றது எல்லாமே நமக்கு உங்களோட டெஸ்ட் பேட்சில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் க்ரோம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.